ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஆடி 3ஆம் வெள்ளி. இன்றைக்கி டே 4:15க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஏன்னா மெயின் கேட் வாசலும் நம்ம ரெடி பண்ணணும், நிலவாசலும் ரெடி பண்ணணும். வெள்ளிக்கிழமைனாலே 6 to 7 சுக்கர ஓரை. இந்த சுக்கர ஓரையில் நம்ம நிலவாசலை ரெடி பண்ணி கோலம் போட்டு தூபம் தீபம்லாம் காட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே விசேஷம். மகாலட்சுமி மாதாவை வீட்டுக்கு அழைப்பதற்கு இதுதான் உகந்த நேரம். கேட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாசலில் தான் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நிலவாசலை ரெடி பண்ணணும். நான் முன்னாடி வாசலை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நிலவாசலை ரெடி பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 o'clock. ஸோ 6 to 7 சுக்கர ஓரை. இந்த ஓரையில் இது மாதிரி நீங்கள் நிலவாசலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் பன்னீர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி சந்தன குங்குமம்லாம் ஈட்டு கோலம் போட்டு தூபம் தீபம் காமிச்சு மகாலட்சுமி மாதாவை வரவேற்பீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக வருவாங்க. இந்த சந்தனம், மஞ்சள், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி இதெல்லாமே கலந்து தான் நம்ம இந்த சந்தனத்தை நம்ம நிலவாசலுக்கு வைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுடைய நிலவாசல் எந்த சைஸ்க்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் சந்தனத்தில் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கோலப்பொடியோ அல்லது அரிசி மாவோ வைத்து நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். எப்போவுமே நான் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தாமரை கோலங்கள் தான் போடுவேன். ஏன்னா மகாலட்சுமிக்கு உகந்த மலர் அப்படின்னா தாமரை மலர். அதனால் தாமரை மலரை பார்த்தாலே அதில் வாசம் செய்வாங்க மகாலட்சுமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச தாமரை மலர்களை நான் வரைஞ்சிடுவேன். முன்னாடி நிலவாசலுக்கும் சரி, அதே மாதிரி மெயின் கேட் வாசல்லையும் சரி நம்ம தாமரையை தான் போடுவேன். இன்றைக்கி தாமரையிலேயே தீபம் இருக்கிற போல் நான் வரைஞ்சிருக்கேன். என் மனசில் இன்றைக்கி அது செய்யணும்னு ஆசையாக இருந்திருக்கேன். அதனால் நான் அந்த மாதிரி தீபம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். எப்போவுமே கோலம் நம்மளோட இஷ்டப்படி போடுவோம் இல்லையா? அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி என்னுடைய கோலத்தில் தீபம் இருக்கிற மாதிரி தான் எல்லா கோலமுமே கொஞ்சம் வேரியேஷன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சு எல்லாமே தாமரை வடிவத்தில் இருக்கிற கோலங்கள் தான் நான் போட்டிருக்கேன். எந்த ஒரு செயலையுமே நமக்கு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி நமக்கு இஷ்டப்பட்ட விஷயத்தை நம்ம செய்யும்போது அதில் ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி தான் எப்போவுமே எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி கோலங்கள் போட்டு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நிலவாசலையும் நான் ரெடி பண்ணி மகாலட்சுமி மாதாவை நான் வீட்டுக்கு அழைச்சேன். இன்னி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரக்கூடிய நாள் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு இன்னுமே நம்ம கோலாகலமாக அழகாக நிலவாசலெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம பூஜை அறையுமே ரெடி பண்ணி மகாலட்சுமி மாதாவை எழுந்தருளை செய்து அன்றைக்கி நம்ம பூஜைகள்லாம் செய்து நம்ம 9 பேருக்கு சுமங்கலி வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் விசேஷம். இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி மாதாவையும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்ம செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்தையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுத்து இது மாதிரி குலதெய்வத்தையும் நம்ம மகாலட்சுமி மாதாவையும் வீட்டுக்கு அழைத்தோம் அப்படின்னா இல்லத்தில் எப்போவுமே அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வாங்க. குலதெய்வத்தினுடைய அருளால் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நம்ம வீட்டில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். செல்வ செழிப்புடன் நமக்கு எல்லா வளமுமே நமக்கு கிடைக்கும். எவ்ரிடே நம்ம மார்னிங் எழுந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாசல் தெளித்து கோலம் போடுதல் அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்வோடு ஆரம்பிக்கும்போது அந்த நாள் முழுவதுமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நமக்கு பிடிச்ச கோலங்களை நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி போடும்போதே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த கோலம் வாசலை பார்த்து தான் மகாலட்சுமி மாதா வீட்டுக்குள்ளேயே வருகை புரிவாங்க. காலையில் எழுந்ததுமே அந்த 6 to 7 அப்படிங்கிறது ஒவ்வொரு தினத்துக்குரிய ஓரை இருக்கும். சூரிய உதயத்தப்பவே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வீட்டுக்கு முதல் மங்களகரமான நிகழ்வு. அதை ஒவ்வொரு வீட்டிலையுமே நம்ம செய்யும் போது கண்டிப்பாக மகாலட்சுமி மாதா உங்களுடைய இந்த ஸ்ரத்தை எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்ரத்தைக்காவது அந்த தாய் நமக்கு அனுகிரகம் செய்வாங்க. தூபம் தீபம் காமிக்கிறது அப்படிங்கிறது அது இன்னுமே விசேஷம். கந்திருஷ்டிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தூபம் காமிக்கும்போது அதெல்லாம் விலகிடும். உங்கள் வீட்லேயும் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நல்ல நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக தூபம் தீபமெல்லாம் காமிச்சு மகாலட்சுமி மாதாவை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.